மீல் மேக்கர் பட்டாணி வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. தண்ணி நல்லா கொதிக்க காய வச்சுட்டு மீல் மேக்கரை அதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய், ஆயிலு, பட்டை, சோம்பு, லவங்கம், பிரியாணி இலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் ப்ரௌன் கலரில் வந்ததும் தக்காளி, மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்க மீல் மேக்கரும் பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு, ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துப்பேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 2 விசில் வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் நல்லா குழையாமல் நல்லா இருக்குது. இப்போது அரை எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் சாறு பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போது ஒரு கிளறிடுங்க. கிளறி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங் டு ஆல்.